அம்மாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ செய்ய போகிறது அப்பளக்கூட்டு. உருளைக்கிழங்கு போட்டு செய்யணும், நல்லாயிருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பளத்தை முதல்ல திட்டமாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக வேண்டாம், திட்டமான சைஸில் புட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 ஒரு 10 அப்பளத்துக்கு எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் அப்பளம் எடுத்துகிட்டு எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோன்னுட்டு அப்பளம் போட்டுக்கோங்க. நல்லா காயிட்டோன்னுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பளத்தை முதல்ல பொரிச்சு எடுத்துக்கணும்னா அப்புறம் இஞ்சி முடிச்ச பிறகு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸ் 3 எடுத்துக்கோங்க. தக்காளி 2, வெங்காயம் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு திட்டமாக சைஸில் கட் பண்ணிவிட்டு துவரம்பருப்பு ஒரு சின்ன கிளாஸ், கடலைப்பருப்பு ஒரு சின்ன கிளாஸ், துவரம்பருப்பையும் நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி 2 தக்காளி அது உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். சீக்கிரம் முடியும் சமையல். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். கொஞ்சம் திட்டமாக ஒரு கையளவு. கல் உப்பு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன். அரை ஸ்பூன்னா சின்ன ஸ்பூனில் தண்ணி அது பெரிய கப்பு, ஒரு சொம்பளவுக்கு சரியாக இருக்கும். அதில் முழுகிற அளவு இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால நல்லாயிருக்கும் கூட்டு. 3 விசில் விட்டுக்கோங்க. எண்ணெய் கடாய் வச்சு அந்த இருக்குதுல அதில் எண்ணெய் உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, பூண்டு கையில் நசு, கருவேப்பிலை ஒரு கொத்து. எண்ணெய் காஞ்சிச்சு. முதல்ல கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கிட்டோன்னு காஞ்ச மிளகாய் அது போட்டுட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போடலாம். அது ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதனால தான் அது மாதிரி பூண்டு நல்லா கட்டி வச்சுதான் போட்டு வதக்கிக்கணும். கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் கூட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போதான் நல்லாயிருக்கும். பூண்டு வதங்கினா நல்லாயிருக்கும். வாசனையாக நல்லா இப்போ உருளைக்கிழங்கு கூட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மொத்தம் போட்டிங்கன்னா மூஞ்சில் அடிக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கட்டியாக இருந்ததுன்னா சேரு மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. கட்டியாக ரொம்ப அதனால தண்ணியாக அப்பளம் தண்ணியை உறிஞ்சிடும், கடலைப்பருப்பு ஊற்றிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அப்பளத்தை போட்டு இறக்கி கிளறி வச்சுடுங்க. அவ்வளோதான். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பச்சையாக நல்லாயிருக்கும். சூடான அப்பளக்கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க. தேங்க்யூ.